ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையும் போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஜூலை 14th நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த கேண்டில் விக்கை பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கேண்டில் பாடியை பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ. ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கப்போ ஸோ அதை அங்கேருந்தே நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஓகே, இந்த இடத்துல கவனிங்க. 12:30 இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ப்ரைஸ் வந்துட்டு போயிருக்கு. அப்போது நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணணுமா இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணணுமா? இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைனில் நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த அப் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆனால் எந்த ட்ரெண்ட் லைன் கடைசியாக பிரேக் ஆகுமோ அந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணணும். ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ லைன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்குது. 13:30 அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா உங்கள் ப்ரைஸ் வந்து இந்த ரெண்டாவது ட்ரெண்ட் லைனில் பட்டு பவுன்ஸ் ஆகி மேலே போகும். ஸோ நீங்கள் ஷார்ட் பண்ண உடனே ப்ரைஸ் மேலே போயிடும். அதனால தான் இந்த ரிவர்ஸ் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் தான் கடைசியாக பிரேக் ஆகும். அப்போது நம்ம இதை தான் யூஸ் பண்ணணும், இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ண வேணாம். அடுத்தது இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரே ஒரு தடவை தான் ட்ரெண்ட் லைன் கீழே வந்திருக்கு இந்த ப்ரைஸ். அப்போது நம்ம மேக்ஸிமம் டச் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் வரையணுமா இல்லை இதையும் இன்க்ளூட் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு இன்னொரு ட்ரெண்ட் லைன் டெக்னிக் இருக்குது. இப்போ நார்மலாக ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கும்போது இந்த கேண்டிலோட லோவெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரெண்ட் லைன் வரைவோம்ல, அதே மாதிரி கேண்டிலோட ஹை எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் சேனல் லைன் வரையணும். 11:25 கேண்டிலும் 14:05 கேண்டிலையும் ஹையையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் சேனல் லைன் கிடைக்கும். இப்போது அந்த ட்ரெண்ட் சேனல் லைனையும் இந்த ட்ரெண்ட் லைனையும் பாருங்கள், பேரலாக இருக்காது. அப்போது நம்ம இந்த விக்கையும் இன்க்ளூட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸாக்ட் பேரலாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பேரலல் சேனல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்போ புல்ஸ் இந்த பேரலல் சேனலில் தான் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். சரி, அடுத்தது ட்ரெண்ட் லைன் தேவையா? ஹரிசாண்டல் லெவல்ஸ் போதுமே, அதை வச்சே நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போகலாமேன்னு தோணும். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இப்போது 19,493 ஓப்பன் ப்ரைஸ். இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. 1450 இந்த கேண்டலுக்கு முன்னாடி 1450 ஒரு டபுள் பாட்டம் பாஸும் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் லாங் என்ட்ரி போடணும் அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் லெவல் என்ன வைக்கணும்? 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 19,493 அப்படிங்கிற அந்த லெவலை பேஸ் பண்ணி வைப்பீங்க. இல்லைன்னா சேஃபாக வைக்கணுங்கிறதுக்காக இந்த ரெட் கேண்டில் 1435 ரெட் கேண்டிலோட லோவில் வைப்பீங்க. அதாவது இந்த இடத்துல வச்சோடனே என்ன இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாலும் அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு டார்கெட் ரீச் ஆகும். இதே இது நீங்கள் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தீங்கன்னா ப்ரைஸ் அதாவது 1450 அந்த கேண்டில் ஃபார்ம் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரைஸ் இதுவரை ரீட்ரேஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸை இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே வைப்போம். அப்படி இல்லைன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி போட்டிருப்போம். ஸோ இதுதான் அந்த ட்ரெண்ட் லைனோட பவர். நம்ம கரெக்டாகவே அனலைஸ் பண்ணியிருந்தாலும், கரெக்டான டைரெக்ஷனில் மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்ணியிருந்தாலும், கரெக்டான இடத்துல என்ட்ரி போட்டிருந்தாலும், இந்த ஒரு லைன் நம்ம போடலைன்னாலோ இல்லை தப்பாக போட்டிருந்தாலும்
நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஓகே, அடுத்தது கடைசியாக ஒரு விஷயத்தோட நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் இதை முடிச்சுக்கலாம். இப்போது ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இந்த parallel சேனல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த parallel சேனல் பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. எதை நம்ம டார்கெட்டாக வைக்கணும்? உங்களுக்கு ஹரிசாண்டல் லெவல்ஸில் இல்லாமல் இப்போ இந்த இடம் ஒரு ஹரிசாண்டல் லெவல் தான். ஸோ இங்கே வைக்கணுமா இல்லை இந்த பிரேக் அவுட்டில் வைக்கணுமா, எங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதையும் நம்ம ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணியே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த மிட் பாயிண்ட் இந்த சேனல் டாப்பில் வர மாதிரி வச்சிங்கன்னா இந்த இடம் தான், அதாவது 15-15 தான் உங்கள் டார்கெட்ஸ். ஸோ கடைசி ரெட் கேண்டில் பாருங்கள், கரெக்டாக இந்த லைனை தான் ரீடச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படியும் நம்ம டார்கெட்டை கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும் உங்களுக்கு ஹரிசாண்டல் லெவல்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.